இலங்கையில் இவ்வாண்டு முதல் பாடசாலை நேரத்தை நீடிக்க மேற்கொண்ட தீர்மானம் நடைமுறைப்படுத்தப்பட மாட்டாது என ஸ்ரீலங்கா கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. நாட்டில் நிலவும் அனர்த்த நிலைமை மற்றும் போக்குவரத்து சிக்கல்களை கருத்தில் கொண்டு 2026ஆம் ஆண்டில் பாடசாலை நேரம் நீடிக்கப்பட மாட்டாது என்று கல்வி அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டுக்கான பாடசாலை கல்வி நடவடிக்கைகள் தொடர்பாக கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள விசேட அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டில் உள்ள அரசு மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட தனியார் பாடசாலைகளின் முதலாம் தவணைக்கான கல்வி நடவடிக்கைகள் எதிர்வரும் ஜனவரி 5ஆம் தேதி ஆரம்பமாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி தரம் 5 முதல் 13 வரையான மாணவர்களுக்கு காலை 7:30 முதல் பிற்பகல் 1:30 வரை வழமையான நேர அட்டவணை தொடரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் தரம் 6 முதல் 13 வரை நாளொன்றிற்கு 7 பாடவேளைகள் இடம்பெறும் என்பதுடன் ஒரு பாடவேளைக்கு 45 நிமிடங்கள் ஒதுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 2026இல் தரம் 6 மாணவர்களுக்கு கல்வி மறுசீரமைப்பு செயற்பாடுகள் நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் தரம் 6ஆம் ஆண்டுக்கான உத்தியோகபூர்வ கல்வி நடவடிக்கைகள் ஜனவரி 21ஆம் தேதி ஆரம்பமாகும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தரம் 1க்கான மாணவர்களை உள்வாங்கல் செயற்பாடுகள் ஜனவரி 5ஆம் தேதி ஆரம்பமாவதுடன் உத்தியோகபூர்வ கற்பித்தல் நடவடிக்கைகள் ஜனவரி 29ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளன. அத்தோடு தரம் 1 மற்றும் 6 மாணவர்களுக்கான புதிய பாட புத்தகங்கள் கற்றல் நடவடிக்கைகள் ஆரம்பமாவதற்கு முன்னர் வழங்கப்படும் என்றும் ஏனைய தரங்களுக்கான புத்தகங்கள் ஏற்கனவே வழங்கி முடிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது.